இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றிணையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறுநூறும் 18 பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடமாகி இருக்கும் என்று எழுதியிருந்தார். இசைஞானி அவர்களே, நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும். ஏற்கனவே தமிழ் நெஞ்சங்கள்ல சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மூலமா, உங்க இசை மூலமா தமிழ்ச்சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும். ஏனென்றால் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. அந்த நம்பிக்கையோட இந்த கோரிக்கை வைக்கிறேன். முதல்வர் அவர்கள் என்னிடம் சில வேண்டுகோளை வைத்தார். அதை சங்க தமிழ் பாடல்களை அவர் வரிசையா சொன்ன அந்த நூல்கள் எனக்கு கூட தெரியாது. 18 14 நூல்கள் அத்தனையையும் அவர் மனப்பாடமாக அல்ல, இயல்பாக அவர் சொன்னது எனக்கு மிகவும் வியப்பை அளித்தது. அதற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னது, உங்களை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அளிக்கிறது. அதை நான் கண்டிப்பாக அவர் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன் என்று இங்கே சொல்லி தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி, கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.